Hello friends, welcome back to Art and Lifestyle. இன்றைக்கி கார்டனிங் ஐடியா தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த கார்டனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ மெயினாக காய்கறிகள் நம்ம வீட்டிலே வளர்க்கணும், அதுக்கப்புறம் செடிகள் நம்ம வீட்டிலே வளர்க்கணும், ஈவன் கீரைகள் நம்ம வீட்டிலே வளர்க்கணும் அப்படின்ற நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்க. ஸோ மெயினாக கொடி செடிகள் இப்போ கார்டனில் அதுவும் மெயினாக டெரஸில் வளர்க்குறதுக்கான நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. லைக் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது எங்கள் வீட்டில் இருக்க தர்பூசணி செடி. இந்த செடியில் பார்த்திங்கன்னா தர்பூசணி வளர்ந்துருக்கு. இது மற்ற செடி, அதாவது இன்னும் வளர மற்ற செடிகளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இங்கே ஒரு தர்பூசணியும் இருக்குது. இது தரையில் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இலைகள் எல்லாமே வெறும் தரையில் இருந்த இலைகள் தான். இப்போதைக்கு நான் இதை ஒரு சணல் கயிறை வச்சு கட்டி விட்டுருக்கேன். அந்த இடத்துல இருந்த இலைகள் மட்டும் பாருங்கள் மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வெயில் அதிகமாக இருக்குது. அப்படி தரையில் வளரும் போது என்ன ஆகும்னா, நாள் பூரா வெயில் அடிக்கும் போது அது கீழே அந்த சூடு தாங்காமல் அது வளர்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி வெயிலிருந்து மழையிலேருந்து இடம் பற்றாக்குறையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் 4 ரீப்பர் எடுத்திருக்கோம். இந்த 4 ரீப்பரோட காஸ்ட்டு 80 ரூபா. இதை நம்ம எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஏரியாவில் தான் வைக்க போகிறோம். அதாவது செடிகளுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஸோ இந்த ஏரியாவில் தான் நாங்கள் இந்த ரீப்பரை வைக்கலான் இருக்கோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு 5 அடிக்கு 4 ரீப்பரும், 3 அடிக்கு 4 ரீப்பரும், 6 இன்ச்சுக்கு 8 ரீப்பரும் கட் பண்ணியிருக்கோம். இதில் 5 ஃபீட்டுக்கு இருக்க 2 ரீப்பர் ஹரிசாண்டலாக வச்சுக்கிறோம். அண்ட் 3 ஃபீட்டுக்கு இருக்கிற 2 ரீப்பரை வெர்டிக்கலாக வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஆணியால் அடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் 2 ஆணி அடிக்கிறோம். இப்போ இந்த 4 கார்னர்லேயுமே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி, அந்த ரீப்பர் 6 இன்ச்சஸ் கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை ஸ்டாண்ட் மாதிரி வைக்கிறோம். ஸோ இதுலேயும் 2 ஆணி அடிக்கிறோம். ஸோ தட் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் பட் அடிக்கும் போது பார்த்து அடிக்கணும். ஏன்னா இந்த ரீப்பர்ன்ற போதே அது மெல்லிசாக தான் இருக்கும். ஸோ பார்த்து மெதுவாக அடிக்கணும். ஸோ இந்த ஸ்டாண்டு மாதிரி வைக்கிறதுனால மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ அதுக்காக தான். இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நடுவில் பார்த்திங்கன்னா இன்னும் 2 ரீப்பர் வைக்கிறோம். அதே மாதிரி வெர்டிக்கலாகவும் 2 ரீப்பர் வைக்கிறோம். ஸோ தட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ரீப்பர் ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் ஒரு ஆணி அடிக்கிறோம். ரீப்பர் ஹுட்டாக இருக்கிறனால மழைக்காலங்களில் தண்ணி ஊறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக இதுக்கு மேலே ப்ரௌன் கலர் ஆயில் பெயிண்ட் அடிக்கிறோம். பெயிண்ட் தரையில் படாமல் இருக்கிறதுக்காக கீழே நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்கோம். இதே போல் இன்னொரு ஸ்டாண்டும் ரெடி பண்ணியிருக்கோம். பட் இது ஒரே ஸ்டாண்டாக கூட நம்ம பண்ணியிருக்கலாம். பட் ஃப்யூச்சரில் இன்கேஸ் எல்லாத்தையும் பிரித்து எடுக்கணும், இல்லை வேறு இடத்துல நான் கொடி வைக்கிறேன் அப்படின்னும் போது இந்த ஸ்டாண்டை அதை வேறு இடத்துல கூட மாற்றிக்கலாம். இல்லை ஒன்று மட்டும் இங்கே வச்சுட்டு இன்னொன்று மாற்றிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட் பண்ணுறோம். 2 எக்ஸ்ட்ரா ரீப்பர் வாங்கி தான் வச்சுருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு இருந்த 4 ரீப்பர் பத்தல, அது கரெக்டாக இருந்துச்சு இந்த 2 ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. பட் இந்த நடுவில் வைக்கிற ரீப்பருக்கு மட்டும் இன்னும் 2 ரீப்பர் எக்ஸ்ட்ரா வாங்கி அதை நாங்கள் நடுவில் வச்சுருக்கோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 6 ரீப்பர் ஆகிருக்கு. இப்போ பெயிண்ட் ஃபுல்லாகவே அடித்தாச்சு. இது நல்லா 24 ஹவர்ஸ் காயணும். பெயிண்ட் 24 ஹவர்ஸ் நல்லா காஞ்சதும் இதுக்கு மேலே 1/2 இன்ச்சு உள்ளே போகிற அளவுக்கு ஆணி அடிக்கிறோம். இது போல் எல்லா கேப்லேயுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நாங்கள் ஆணி அடிச்சிருக்கோம். ஈவன் நடுவில் இருக்கிற ரீப்பர்லேயும் ஆணி அடிச்சிருக்கோம். இப்போ சணல் கயிறை எடுத்து இந்த மாதிரி ஆணி எங்கெல்லாம் அடிச்சிருக்குமோ அது எல்லாமே ஒரு ஆணியை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ தட் நமக்கு காய்களோ இல்லை பழங்களோ கொடியிலேருந்து படரும்போது அது கீழே தரையில் போகாதபடி இது தடுத்து நிறுத்தும். ஸோ அதுக்காக தான் நம்ம சணல் கயிறு கொடுக்குறோம். இதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்டுக்கும் சணல் கயிறு கொடுத்துருக்கோம்.
இது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேப்பில் தான் நாங்கள் வந்து வைக்க போகிறோம். இந்த ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் 6 ரீப்பர், சணல் கயிறு, ஆணி இதெல்லாம் சேர்த்து 200 ரூபா தான் ஆச்சு. இதில் ஒரு அடிக்கு மட்டும் நாங்கள் கேப் விட்டுட்டு தான் மெஷர் பண்ணியிருந்தோம். ஸோ தட் நம்ம வந்து ஏதாவது காய்கள் ஏதாவது செடிக்கு ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம உள்ளே போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சின்ன பாத் மாதிரி விட்டுருக்கோம். இனிமேல் கொடிகள் நல்லா படர்ந்து வளர்ந்தாலும் அது வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ நல்ல ஸ்பேஸ் நிறைய தாராளமாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் ஆர்ட் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். தனு தொட்டிக்கு அதுக்குரிய வித்து எவ்வளோ ஸ்பேஸ் வைக்க முடியுமோ வச்சுட்டு அந்த பக்கம் பார்த்து விட்டுட்டு தனு no you can't do it alone. Very good Danu. என்னாச்சு? This is a crystal, Amma. This is a crystal. Like the number crystal with the oak crystal. Okay. This is a hammer, Amma. Yes, it is. Let's get the golden the crystal, Amma. Oh, you got the crystal from this store? Yeah. It's a brick. Brick. Yeah, brick. Why you want to break it, Danu? And it's not working. It's not working? Yeah, it's not working. I'm gonna make hammer. Hey! Very. Oh my god! Ready? You got that over the food. Danu, no Danu. Why we gonna break it? This can break it, Amma. Ma, house is falling down. This house is falling down, Amma. Oh no, what are we gonna do now? We have to fix the house. Wow, there, this yellow thing. It's flying into the sky. Good job. Enggak, no. Đây,